வெள்ளச்சாமி என்ன தெரியுமா? விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும்? ஒரு விஷயம் சொல்ல வந்தா அடிக்கிற. தெரியாம அடிச்சா சொல்றா. சொல்ல அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றா. சொல்லுப்பா, சொல்லலைன்னா வெடிச்சியா. பழைய மாதிரியே அண்ணனே ஆரம்பி. போய் தொலை. அதாவதுண்ணே, ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனமும் ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்டுக்கான ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தி அறிவித்துள்ளன. ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனமும் ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்டுக்கான ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தி அறிவித்துள்ளன. டேய் டீசன்ட்டா போ, கத்தாத அண்ணன் கத்தறனா. டேய் இந்தடா, ஓடாத டீசன்ட்டா போ, காட்டி குத்துறாத. ஓடாத டீசன்ட்டா போ, காட்டி குத்துறாத. இதெல்லாம் நமக்கு பழக்கப்பட்டதுடா. ஓடாத சொன்னா கேளு. ஏன்னு ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? ரிலையன்ஸ் ஜியோவில் தினசரி குறைந்தபட்சம் 1 GB டேட்டாவுடன் கூடிய மாத ரீசார்ஜ் கட்டணம் 209 ரூபாயிலிருந்து 249 ரூபாயாகவும், ஏர்டெலில் 265 ரூபாயிலிருந்து 299 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. தினசரி 2.5 GB டேட்டாவுடன் கூடிய வருடாந்திர ரீசார்ஜ் கட்டணம் ஜியோவில் 2999 ரூபாயிலிருந்து 3599 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மறுபடியும் சொல்றேன், காசு இல்ல. மத்தியானம் டீ குடிக்கிறதுக்கு, அதாவது சாயங்காலம் டீ குடிக்கிற காசு இல்லாம 50 ரூபா கடன் வாங்கியிருக்கேன். என்னோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா உனக்கு? பாருடா. அம்மா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சம்மா. 10 ரூபாய் தர்மம் கூடமா. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ரீசார்ஜ் கட்டணத்தை அதிரடியாக உயர்த்தி வரும் சூழலில் BSNL நிறுவனம் கட்டண குறைப்புடன் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. BSNL நிறுவனம் கட்டண குறைப்புடன் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மொபைல் எண்ணை மாற்றுவதற்கான காத்திருப்பு காலம் 7 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. சாம்பார் ஆப் எனக்கு. ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மொபைல் எண்ணை மாற்றுவதற்கான காத்திருப்பு காலம் 7 நாட்களாக குறைக்கப்பட்டது. என்னடா வாழ்க்கை, மயிர் மாதிரி. This is business. this is my sweat. I know, but I did business. Shut up. This is business. Hey. I invested the money. Stop. தம்பி வெட்டி விட்டுருவேன்.